ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். உலகையே அச்சுறுத்திய உலக அரசியலிலும் பங்குச்சந்தைகளிலும் ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் நேற்று தொடங்கியிருக்கிறது. ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போரை நிறுத்த வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த பக்கம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் தொடங்கி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடிகிறது. இது ஒரு உலக போரை கொண்டு வந்து நிறுத்துமா என்ற அச்சமும் அனைவரிடத்திலும் இருக்கிறது. இந்த தாக்குதலில் 3 முக்கிய தளபதிகள் உயிரிழந்திருக்கின்றனர். முப்படை தலைமை தளபதி முகமது பகேரி, துணை இராணுவ படையான இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தலைமை தளபதி ஹுசைன் சலாமி, ஏவுகணை திட்ட தலைவர் அமீர் அலி ஹஜி சதே என்ற 3 முக்கிய தளபதிகள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கூடுதலாக விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இந்த தாக்குதல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான்ல 60% மேலாக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பு இருக்கிறதுனால அதை வைத்து அவர்கள் அணு ஆயுதங்களை செய்து அதை வைத்து அவர்கள் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். இதனால தான் நாங்கள் தாக்குதலை தொடங்குகிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த தாக்குதல் என்பது, இந்த திட்டம் என்பது முதல் முறை அல்ல. இஸ்ரேல் ஏற்கனவே 2010 இந்த வேலையெல்லாம் தொடங்கி இருக்கிறாங்க. 2010 அமெரிக்காவோடு சேர்ந்து கொண்டு ஒரு வைரஸை உருவாக்கி ஈரானுக்கு அந்த கம்ப்யூட்டர்கள் மூலயமாக அதை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தோட அந்த இருப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதமாக, அதனோட தயாரிப்புக்கு தாமதம் ஏற்படுத்தும் விதமாக சில செயல்களிலேயே ஈடுபட்டிருந்தாங்க 2010. 2010-20 இந்த காலகட்டத்துக்குள்ள, இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளார விஞ்ஞானிகள் பலரும் கொல்லப்பட்டிருந்தனர். யாரால அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய உளவு அமைப்பான மொசாட் அமைப்பின் அந்த உளவு அதிகாரிகளால் இங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், ஈரானில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாமே கொலை செய்யப்பட்டனர். ஆனால் அதற்கு நேரடியாக பொறுப்பேற்கவில்லை என்பது அது வேறு கதை. ஏன் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த தாக்குதலை முன்னெடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் என்றால், 90களில் இவர் எச்சரிக்க ஆரம்பித்தார். ஈரானிடம் அணுசக்தி திட்டங்கள் எல்லாமே இருக்கிறது, ஆனால் அதை வைத்து அவர்கள் அணு ஆயுதங்களை செய்வதற்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க. இது நமக்கு பக்கத்து நாடான இஸ்ரேல் நமக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என்று 90களில் இருந்தே பெஞ்சமின் நெதன்யாகு இதை எச்சரித்து கொண்டே வந்திருக்கிறார். ஒரு சமயத்தில் 2012 ஐநா சபையில் உரையாற்றும் போது கூட அதை வெளிப்படுத்தி ஒரு படத்தையே வரைந்து காட்டி பெரிய பேசுபொருளாக இருந்தது. ஈரானில் அணுகுண்டு தயாரிக்கப்பட்டு வருகின்றது, அது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும், இது யாருக்கெல்லாம் அச்சுறுத்தல் என்று ஐநாவில் 2012 அவர் உரையாற்றி இருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த தாக்குதல் அப்படின்றதை நாம பார்க்கணும். 2010 முடிவு செய்து விட்டார். எப்படியாவது ஈரானில் இருக்கக்கூடிய அணு சக்தி மையங்கள் அனைத்தையும் அழித்து விட வேண்டும் என்று அப்பவே இந்த கங்கணம் கட்டிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு ஒரு சரியான நேரமாக இது அமைந்திருக்கிறதா என்றால் அது போக போக தான் தெரியும் இது எந்த அளவுக்கு வெற்றியை தரும் என்பது. இஸ்ரேலின் இந்த தாக்குதல் உண்மையிலேயே ஈரானுக்கு பெரும் பின்னடைவு தான். ஏன்னா ஈரான்ல 1979 பிறகாக நடந்த இந்த இஸ்லாமிய புரட்சிகர படை அவர்களுக்கு பிறகு ஒரு நிரந்தரமான ஒரு திடமான ஆட்சி இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த திடமான நிரந்தர ஆட்சி இப்பொழுது இல்லை. இப்பொழுது இருக்கிற ஆட்சியாளர் மீது பயங்கர அதிருப்தி இருக்கிறது. அவர் ஒரு திடத்தன்மையோடு அவர் இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதனால ஈரானுக்கு பின்னடைவு ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கம் மற்ற அண்டை நாடுகளினுடைய உதவி நேரடியாக ஈரானுக்கு இந்த விவகாரத்தில் கிடைக்கவில்லை. ஏற்கனவே உக்ரைன் ரஷ்ய போர் நடந்து கொண்டிருக்கிறது. காசாவில் இவர்களுக்கு ஈரான் காசாவுக்கு உதவி செய்து கொண்டிருந்தது, ஹமாஸ் அமைப்புக்கு உதவி செய்து கொண்டிருந்தது. அவர்கள் இவர்களுக்கு பதில் உதவி செய்வதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் வலுவிழந்து இருப்பதையும் பார்க்கும் பொழுது ஈரானுக்கு இது பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது. அதே போல கல்ஃப் கண்ட்ரிஸ், வளைகுடா நாடுகள் ஈரானுக்கு இந்த விவகாரத்தில் உதவியாக இருப்பார்களா என்றால் இருக்கிறார்கள். ஆனால் நேரடியாக அவர்கள் உதவி செய்ய முடியவில்லை. சைனா இதுக்கு உதவுமா என்று பார்த்தால், சைனா ஈரானுக்கு நேரடியாக உதவினால் அமெரிக்கா வரும். அமெரிக்காவும் சைனாவும் நேரடியாக போர் ஏற்படக்கூடாது என்று சைனாவும் விரும்புகிறது. அதே சமயத்தில் சைனாவுடைய முக்கிய நோக்கம்
இந்த மேற்கு நாடுகளில் நம்மளுடைய பிஸ்னஸ், நம்ம வர்த்தகம் பாதித்து விடக்கூடாது என்பதற்காக மறைமுகமாக இல்லாவிட்டாலும் சரி, ஆயுதங்களை, குறைந்தபட்சம் ஆயுதங்களை நாங்கள் தருகிறோம் என்ற மாதிரி ஆயுதங்களை விற்பனை செய்திருக்கிறதே தவிர நேரடியாக ஈரானுக்கு தன்னுடைய கரங்களை சீனா நீட்டவில்லை, நீட்டாது என்பதும் இதில் தெரிகிறது. வேறு யார் இவர்களுக்கு உதவுவார்கள்? அடுத்து பெரிய நாடு என்று பார்த்தால் ரஷ்யா. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஏற்கனவே போர் பதற்றம், போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போரை நிறுத்துவதற்கு அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் ரஷ்யா ஈரானுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அமெரிக்கா அதிருப்தி ஆயிரும். அப்புறம் அமெரிக்காவின் கோபம் ரஷ்யா மீது திரும்பும் அப்படின்ற ஒரு கணக்குல ரஷ்யாவும் நேரடியாக உதவி செய்யாமல் முதல்ல நான் என்னுடைய பிரச்சனையை முடிச்சுக்கிறேன் அப்படின்ற சூழல்ல தான் ரஷ்யாவும் இதுல இருந்து விலகிதான் நிற்கிறது, விலகிதான் நிற்கும். இதில் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன என்பது இன்னும் தெரியல. இந்தியா யார் பக்கம் நிற்கும் அப்படின்றதும் புரியல. ஆனால் விசிகாவின் தலைவர் MP தொல் திருமாவளவன் அவர்கள் கூட பிரதமர் நரேந்திர மோடிக்கு வலியுறுத்தி கேட்டிருக்கிறாரு, இந்த தாக்குதல்ல ஈரான் பக்கம் நிற்க வேண்டும், ஈரானுக்கு ஆதரவை இந்தியா தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் இந்தியா என்ன முடிவு எடுக்கும் அப்படிங்கிறது தெரியல. நடுநிலை வகிக்கப் போகிறதா, இல்லை இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருக்க போறோம்னு சொல்லுறதா, இல்லை ஈரான் பக்கம் நிற்கிறேன் என்று சொல்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் கூட்டி கழித்து பார்த்தோமே ஆனால் இந்தியா எங்க நிற்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரேல் பக்கம் நிற்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நியாயமா பார்த்தோம்னா ஈரான் பக்கமும் நிற்க வேண்டும். ஏனென்றால் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நேரடியாகவே உதவி கொண்டிருக்கும் இந்த சூழல்ல நம்ம பழைய வரலாறுலாம் கொஞ்சம் பார்த்தோமே ஆனால் ஈராக்ல சதாம் ஹுசேன் மீது பயங்கரமான குற்றச்சாட்டை வைத்து நீங்கள் அணு ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இது உலக சர்வதேச ஒப்பந்தத்துக்கு எதிராக இருக்கிறது, சதாம் ஹுசேன் மீது குற்றச்சாட்டு வைத்து அவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்து அவரை கடைசியில் அவர் தண்டனையில இறந்தும் போயிட்டார். பிறகு அங்க ஒரு பொம்மை ஆட்சியை உருவாக்கி வைத்து தனக்கு ஏற்ற மாதிரி அமெரிக்கா ஈராக்ல ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான சூழலை ஈரானிலும் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அமெரிக்காவுக்கு இருக்கலாம். இந்த தாக்குதலுக்கு இன்னும் சில காரணங்களும் சொல்லப்படுது. அதுல ஒண்ணு, இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது, அவருடைய தலைமை மீது அதிருப்தி இருக்கிறதுன்னு உள்நாட்டுக்குள்ளாகவே சில சலசலப்புகள் இருப்பதனாலையும், தேர்தலில் நின்னார்னா நிச்சயமாக தோல்வி அடைவார், அவர் உள்ள போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனாலையும் இந்த தேர்தலை தள்ளி போட வேண்டும், மக்களின் எதிர்ப்பு குரலை மடைமாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கிறாரு அப்படின்னும் ஒரு பக்கம் பேசப்படுகிறது. இந்த பக்கம் ஈரானிலும் சிறந்த தலைமை இல்லை, அதனால வேற வழியே இல்லை, இஸ்ரேலோடு இந்த தாக்குதல்ல சரண்டர் ஆகி தான் ஆக வேண்டும் அப்படின்னு இன்னொரு பக்கமும் பேசப்படுகிறது. இஸ்ரேலின் இந்த ஈரான் மீதான தாக்குதல் முழுமையாக அணுசக்தி ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மையங்கள் அனைத்தையும் முற்றிலுமாக அழித்து விடுமா, லிபியாவில் நடத்தியது போல இங்கே நடந்து விடுமா என்று பார்த்தோமே ஆனால் அது மிக மிக குறைவுதான். பல இடங்கள்ல அணுசக்தி ஆயுதங்கள்லாம் இருக்கு. அதுக்கான மையங்கள் மலைகளுக்கு கீழே வச்சிருக்காங்க, மண்ணுக்கு அடியில நிறைய சுரங்கங்கள்ல வைத்திருக்கிறார்கள். எங்கேயாவது ஒருவேளை அழித்தாலுமே கூட மீண்டும் அதை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கான கட்டமைப்புகளை கொண்ட ஈரான் இதற்கு ஒருபோதும் அஞ்ச போவதில்லை என்றும் ஒரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டும். முற்றிலுமாக இஸ்ரேல் இதை அழித்துவிட முடியாது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா ஈரானில் இன்றைய இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கும் நேச நாடுகளின் நட்பு கரங்கள் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது என்பதையும் பார்த்தமே ஆனால் ஈரானுக்கு இதுல ஒரு சின்ன பின்னடைவு இருக்கதான் செய்கிறது. வேறு வழி இல்லை, அமெரிக்காவுடன் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அந்த ஒப்பந்தத்திற்கு உட்பட்டு ஆக வேண்டிய கட்டாயமும் கூட ஈரானுக்கு இருக்கிறது. அதை காலப்போக்கில் ஈரான் தலைமை என்ன முடிவு செய்கிறது என்பதை தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க முடியும். ஆக மொத்தம் போர் என்பதை யாரும் விரும்பவில்லை. தன்னை அழித்து விடுவார்கள், தன் நாடு அழிந்து போகிவிடும் என்ற ஒரு அச்சத்தில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கிறதா அப்படின்ற ஒரு கோணம் ஒரு பக்கம் இருந்தாலும், தன்னுடைய ஆட்சியின் கீழ், தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஈரான் இருக்க வேண்டும், தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் மற்ற நாடுகள் இருக்க வேண்டும் என்று வல்லரசு நாடான அமெரிக்கா நினைக்கிறதா போன்ற பல கேள்விகள் எழலாம். இதற்கான பதில்கள் எல்லாம் காலப்போக்கில் போக போகத்தான் தெரியும். என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.